ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் ஹேருக்கான ஒரு நல்ல க்ரோத்தாக முடி வளர்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, நம்ம செடியிலேருந்து அறுத்து எடுத்த கருவேப்பிலை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், வெந்தயம், நம்மளுக்கு தேவையான அளவு வெந்தயம், அதுக்கப்புறம் ஆலோவேரா நம்மளுக்கு கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவு, செம்பருத்தி தழை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டாக நான் எடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. இது வந்து நம்ம உணவாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது ஒன்று. இதை பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம், கீரையாகவும் கடைஞ்சி சாப்பிட்லாம். நம்ம ஹேருக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் முடி வரதெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கரிசலாங்கண்ணி கீரையை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். நிழலில் காய வச்சுருந்தோம், காஞ்சிருக்கு. நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம அடுப்பு மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம கடாயில் வச்சுருவோம். நம்ம இந்த செம்பருத்தி இலைய, பூவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இதோடு இன்னொன்று ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். கருவேப்பிலை, வெந்தயம், அலோவேரா, செம்பருத்தி பூவு. செம்பருத்தி பூ வந்து ஒத்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா செம்பருத்தி தழை, கரிசலாங்கண்ணி தழை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வாங்க நம்ம போய் மிக்ஸி ஜாரில் கரிசலாங்கண்ணியை போட்டு அரைக்குவோம். தண்ணி விடாத அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விடக்கூடாது. அப்படி அரையிலன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. நல்லா மெசியாது, மெசிஞ்ச வரைக்கும் போதும். ஓகேங்களா? ரொம்ப இந்த மாதிரி இளம் தண்டெல்லாம் எடுத்துக்கோங்க, முத்திர தண்டெல்லாம் வேணாம். ஓகேவா? நம்மக்கிட்ட 2 லிட்டர் பாட்டில் எண்ணெய் இருக்குது. ஆனால் நமக்கு வேண்டியது, நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா 1 லிட்டர்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். மேலே மெசியில், அடியில் கொஞ்சம் மெசிஞ்சிருக்கு. இன்னொரு வாட்டி கொஞ்சம் மெசிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பு வச்சுருவோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுருவோம். கடாயை வச்சுருவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா, நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 லிட்டர் எண்ணெய் இருந்துச்சு, ஆஃப் எடுத்துகிட்ருக்கேன் 1 லிட்டர். ஓகேங்களா? லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆலோவேராவை கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். கரிசலாங்கண்ணி பாருங்கள் மெசிஞ்சிருக்கு. மேலே ஒரு 2-3 தழை தான் மெசியில், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இது நீங்கள் கரிசலாங்கண்ணி கீரையை பொறுத்த வரைக்கும் அப்படியே கூட நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி அது கூட சின்ன வெங்காயம் முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க. அப்படியே தலைக்கு நீங்கள் தண்ணி போட்டு அரைச்சி ஹேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆலோவேராவை எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் எண்ணெய் எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.